வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் T20 வேர்ல்ட் கப்பில் 4வது மேட்சுக்குரிய ஹைலைட்டை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். 4வது மேட்சுக்குரிய டீம் ஆப்கானிஸ்தானும் நியூசிலாண்டும் 2 அணிகளும் மோதப் போகின்றார்கள். வாங்க என்ன மாதிரி இந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கின்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதலிலே டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி தலைகீழாகத்தான் குதிப்பேன் என்று சொல்லி பேட்டிங்கை தேர்வெடுத்தனர். ஆப்கானிஸுக்கு ஓப்பனராக குர்பஸும் சர்ரனும் சேர்ந்து 31 பந்துகளில் 35 ரன்களை எடுத்துள்ள நிலையில் சர்ரன் 5வது ஓவரில் முதல் பந்தில் தன்னுடைய விக்கெட்டை இழந்து களத்தை விட்டு வெளியேறினார். அடுத்ததாக களத்திலே வந்த நபி. இவர்கள் இருவருடைய பார்ட்னர்ஷிப்பும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. 5 பந்துகளில் 9 ஓட்டங்களை குவித்த நிலையில் 5வது ஓவரில் 6வது பந்தில் குர்பஸ் 22 பந்தில் 27 ஓட்டங்களை பெற்று ஆட்டத்தை இழந்தார். நபியுடன் இணைந்து மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவதற்காக அடல் களமிறங்கினார். இவர்களுடைய பார்ட்னர்ஷிப் 50ஐ கடந்துள்ள நிலையில் 51வது பந்தில் 79 ரன்களை குவித்தனர். 14வது ஓவரில் 3வது பந்தில் அடல் தன்னுடைய விக்கெட்டை இழந்து களத்தை விட்டு வெளியேறினார். நபியுடன் இன்னும் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவதற்காக ரசூல் களம் இறங்கினார். இவர்களுடைய அதிரடியான பார்ட்னர்ஷிப்பின் காரணமாக 17 பந்துகளில் 33 ரன்கள் வந்தது. நபி அரை சதம் அடித்துள்ள நிலையில் 17வது ஓவரிலே 2வது பந்தில் தன்னுடைய விக்கெட்டை இழந்து களத்தை விட்டு வெளியேறினார். அடுத்ததாக ரசூலுடன் சேர்ந்த ஒமசாய் 2 பேர்களும் இணைந்து 5 பந்தில் 8 ரன்களை எடுத்து அவர்களுடைய பார்ட்னர்ஷிப்பை முறையடித்தார்கள். களத்தில் இருந்த ஒமசாயுடன் பார்ட்னர்ஷிப்பை போடுவதற்காக நபி களத்திலே வந்தார். 11 பந்துகளிலே 18 ரன்களை குவித்து 19வது ஓவரிலே 6வது பந்தில் ஒமசாய் தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்றனர். கடைசியாக ஆப்கானிஸ்தான் 6 விக்கெட்டுகள் இழப்பில் 182 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தனர். அடுத்ததாக களத்திலே துடுப்படுத்து ஆட வந்த நியூசிலாந்து அணிக்கு ஓப்பனராக சேபர்ட்டும் ஆலனும் களத்திலே இறங்கினர். இவர்கள் இருவரும் சேர்ந்து 9 பந்துகளிலே 14 ரன்களை எடுத்திருந்த நிலையில் முதலாவது ஓவரிலே 3வது பந்தில் ஆலன் தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்றார். சேபர்ட்டுக்கும் ரவீந்திராவுக்கும் இடையிலுள்ள பார்ட்னர்ஷிப் முதல் பந்திலேயே முடிவடைந்து விட்டது. ஆமாங்க, ரவீந்திரா முதலாவது ஓவரிலே 4வது பந்தில் தன்னுடைய விக்கெட்டை இழந்து சென்றார். அவ்வளவுதாங்க, நியூசிலாண்டின மேட்ச் முடிஞ்சுது என்று நினைச்சுக்கிட்டு இருக்கேக்குள்ள தாங்க சிங்கம் மாறி வந்தாருங்க நம்ம பிலிப்ஸும் சேபர்ட்டும் இணைஞ்சு 47 பந்துகளிலே 74 ரன்களை குவித்தனர். இவர்கள் இருவருக்குமான பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது மேட்ச் இன்னும் உயிரோடு தான் இருக்குதுன்றது ஒரு நம்பிக்கை ஒன்று வந்தது. நம்பிக்கைக்கு மண்ணள்ளி போடும் விதமாக 9வது ஓவரிலே 2வது பந்தில் பிலிப்ஸ் தன்னுடைய ஆட்டத்தை விட்டு வெளியேறினார். சேபர்ட்டுடன் இணைய காப்மேன் உள்ளே களத்திலே வந்தார். இவர்கள் இருவரும் 21 பந்துகளிலே 36 ஓட்டங்களை பெற்றிருந்தனர். சேபர்ட் நான் வந்த வேலை முடிஞ்சது என்று நினைச்சு 42 பந்துகளிலே 65 ஓட்டங்களை குவித்த நிலையில் தன்னுடைய விக்கெட்டை விட்டு வெளியேறினார். அடுத்ததாக களத்திலே வந்த ஸ்டாண்டர் மிட்சேவுடன் இணைந்து தன்னுடைய டீமை வின் பண்ண வேண்டுமென்றதற்காக நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு 13 பந்துகளிலே 28 ரன்களை குவித்து தன்னுடைய அணிகளை
வெற்றி பாதைக்கு கொண்டு சென்றனர். கடைசியாக 17வது ஓவரிலே 5வது பந்தில் 5 விக்கெட்டுகள் இழப்பில் 183 ரன்களை எடுத்து நியூசிலாந்து வின் பண்ணிட்டாங்க. T20 வேர்ல்ட் கப் 4வது மேட்சில் நடந்த விஷயங்களை பார்த்தோம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரதன்.